வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா அம்மம்மா தினமும் எக்ஸ்ட்ரா சாப்பாடு சமைப்பாங்க. எங்க வீட்ல அந்த காலத்துல நாங்க கொஞ்சம் பேர் தான். ஆனா அம்மம்மா எப்பவுமே அதிகமா சாப்பாடு சமைப்பாங்க. நாங்க கேப்போம், "இவ்ளோ யாருக்குமா?" அவங்க சிரிச்சிட்டு சொல்வாங்க, "யாராவது பசின்னு வந்தா வெறுமையா அனுப்பக்கூடாதுன்னு." சில நேரம் தூர ஊர்ல இருந்து யாராவது வந்தா அந்த சாப்பாடு அவங்களுக்கு போகும். யாரும் வரலன்னா அந்த சாப்பாடு பக்கத்து வீட்டுக்கு போகும். அதுவும் இல்லன்னா வாசல்ல காத்திருக்கும் நாயி, பூனை, குருவி, மைனா அவங்களுக்கு தான். ஒரு குருவி சத்தம் கேட்டாலே அம்மம்மா ஓடி போய் சாப்பாடு வைப்பாங்க. அவங்க இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்காங்க. அப்போதான் புரிஞ்சுது, அவங்க சமைச்சது வயிறு நிரப்ப மட்டும் இல்ல, மனச நிரப்பவும் தான்னு. கையில் இருப்பது குறையலாம், ஆனா அன்பா கொடுத்தது எப்போதும் குறையாது.